Hi friends, welcome back to my channel. நம்ம சேனல்ல ஆல்ரெடி சேவிங்ஸ் பண்ண வீடியோ நிறைய போட்டுட்டே வரோம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடுத்தர குடும்ப தலைவர்களுக்கான ரகசிய சேமிப்பு திட்டம் தான். அதாவது மிடில் கிளாஸா இருந்துட்டு நம்ம எப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படின்றத தான் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சேவிங் அக்கௌண்ட். ஓகேவா? இப்போ நம்ம சேவிங்ஸ் பண்ண போறோம் அப்படின்னாலே உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா சேவிங்ஸுக்குன்னு தனியா ஒரு அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணிக்கணும். சேவிங்ஸ்க்குன்னு ஒரு அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நம்ம சேவ் பண்ற அமௌண்ட்டை அந்த அக்கௌண்ட்ல நம்ம போட்டு வச்சுட்டே வந்துட்டோம் அப்படின்னா அதை நம்ம செலவு பண்ண மாட்டோம் இல்லையா? சேவிங்ஸ்க்குன்னு தனியா வச்சுட்டு அதுக்கு நீங்க ஜிபேவோ போன்பேவோ எதுவுமே ஓபன் பண்ணக்கூடாது. சேவிங்ஸா அது சேவிங்ஸ்க்கு மட்டும்தான். அதை நம்ம எந்த இதுக்கும் செலவு பண்ணி எடுக்கவே கூடாது. அந்த மாதிரி தனியா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றோம் அப்படின்னா இப்போ நமக்கு மாசம் மாசம் சேலரி வரும் இல்லையா? அப்போ நீங்க அதுல இருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு 10% நீங்க என்ன பண்றீங்க சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சுறீங்க. அது உங்களோட சேலரியில எவ்வளவு உங்களால முடியுமோ அவ்வளவு எடுத்து வைங்க. ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி செலவு இருக்காது இல்லையா? அதனால உங்களோட சேலரி அமௌண்ட்ல இருந்து சேலரி வந்த உடனே ஒரு 10% எடுத்து நீங்க அதை நீங்க அந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போட்டுட்டே வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா போஸ்ட் ஆபீஸ் ஆர்டி செல்வ மகள் சேமிப்பு திட்டம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல நீங்க போட்டு வச்சுட்டே வரலாம். இல்ல அப்படின்னா நிறைய பேர் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ண ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி கோல்டுல இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா நீங்க மாசம் உங்களோட சேலரியில இருந்து ஒரு 1000 ரூபாயில இருந்து 1000 ரூபாவோ 2000 ரூபாவோ உங்களால எவ்வளவு முடியுமோ அதை நீங்க இந்த மாதிரி நகைச்சிட்டு கட்டுறீங்க அப்படின்னா அதுவுமே நமக்கு ஒரு நல்ல சேவிங்ஸ் தான். செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகளிர் உதவித்தொகை. இது மாசம் மாசம் எல்லாருக்குமே கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு ஒரு 1000 ரூபாய் ஏற்று இல்லையா? நிறைய பேருக்கு இல்லை, எனக்கெல்லாம் இந்த 1000 ரூபாய் கிடைக்கல. நிறைய பேருக்கு ஆனா இது கிடைக்கும்ல. அவங்க எல்லாம் என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த 1000 ரூபாவை நீங்க செலவு பண்ணாம அதை நீங்க உங்களோட சேவிங்ஸ் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நீங்க இதுக்கு ஒரு அக்கௌண்ட் கொடுத்துருப்பீங்களா? அது இந்த சேவிங்ஸ் அக்கௌண்டாவே இருந்ததுன்னா இன்னுமே ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா அந்த மாசம் மாசம் 1000 ரூபாய் ஏறும்ல, அதை நீங்க எதுக்கும் எடுத்து செலவு பண்ணாம நீங்க அப்படியே உங்க அக்கௌண்ட்லயே வச்சுட்டே வந்தீங்கன்னா இப்போ ஒரு மாசம்னா 1000 ரூபாய்னா 12 மாசம் 12,000 ரூபாய் வருது. அது நீங்க எடுக்காமலே வச்சுட்டு இருந்தீங்கன்னா 12 மாசம் கழிச்சு நமக்கு அது ஒரு நல்ல பெரிய அமௌண்டா கிடைக்கும் இல்லையா? அதை நம்மளோட வேற எந்த தேவைக்கோ நீங்க கோல்டு வாங்குறதா இருந்தாலும் சரி, இல்ல ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதுக்குனாலும் நமக்கு யூஸ் ஆகிக்கும் இல்லையா? அதனால நீங்க அந்த மகளிர் உதவித்தொகை வர்றத செலவு பண்ணாம சேவிங்ஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேஸ் அமௌண்ட். நிறைய பேருக்கு கேஸ் அமௌண்ட் ஏறும், எனக்கும் ஏறுது. ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன சிலிண்டர் அப்படின்றதுனால எனக்கு ஒரு 180 ருபீஸோ என்னமோ தான் ஏறுது. இல்ல நீ உங்களுக்கு எல்லாம் எப்படியும் ஒரு 200ல இருந்து 300க்குள்ள ஏற்றி வச்சுக்கோங்களேன். அந்த அமௌண்ட் சின்ன அமௌண்ட் தான் நிறைய பேர் நினைக்கலாம் 200 ரூபாய் தான் நான் அதை எத்தனை செலவு பண்ணா என்ன அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த மாதிரி பண்ணாம ஒவ்வொரு மாசமும் ஏற அமௌண்ட்டை நீ அப்படியே அது இதுக்கு கேஸுக்குன்னு ஏறிச்சுன்னா அதை அப்படியே தனியா வச்சுட்டு அதை நம்ம தனித்தனி சேவ் பண்ணி வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு 12 மாசத்துலயே இல்ல ஒரு 6 மாசத்துலயே ஒரு நல்ல அமௌண்டா தான் இருக்கும். அப்போ அதுக்கு நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம வாங்குறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ கரன்சி. அதாவது நம்ம கையில நோட்டு பார்த்தோம் அப்படின்னா அது புதுசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி புதுசா இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அதை செலவு பண்றதுக்கே மனசே வராது. அப்போ நீங்க சேவிங்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி புது அமௌண்ட்டை நீங்க ஒரு டைரியிலயோ இல்ல ஒரு ஃபைல்லயோ ஏதோ ஒண்ணுல நீங்க அப்படியே எடுத்து வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம புது நோட்டு நம்ம கைக்கு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம எடுத்து எடுத்து வச்சுட்டே வருவோம். அதை நீங்க ஒரு நாள் எடுத்து பாத்தீங்க அப்படின்னா அதுவுமே நமக்கு ஒரு நல்ல அமௌண்டா கிடைச்சிருக்கும். சோ இந்த மாதிரியும் நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். புது நோட்டு அல்லது நம்பர் தொடர்ந்து ஒரே மாதிரி நம்பர் வர மாதிரி இருந்தது அப்படின்னா அது மூலமா நம்ம சேவிங்ஸ் பண்ணிக்கலாம். இருக்கு இல்லையா? இங்க லாஸ்ட்ல 40, 42 இந்த மாதிரி இருக்கு இல்லையா? இந்த மாதிரி தொடர்ந்து நம்பர் கிடைக்கும்ல. எல்லா டைமும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது இல்லையா? அப்போ அந்த மாதிரி டைம்ல நீங்க சேவ் பண்றது இல்லைன்னா புது நோட்டா கண்டிப்பா நமக்கு மடக்கிறதுக்கு மனசே வராது. சில கடைக்கு கொடுக்கவுமே மனசு வராது. நான் நிறைய வாட்டி நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். அதனால புது நோட்டை நம்ம கைக்கு வந்தது அப்படின்னா அந்த டைம்ல நீங்க செலவு பண்ணாம அதை சேவிங்ஸ் பண்ணுங்க.
நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் சேவிங் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு இது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயர் எண்ட் இப்போ வந்து ஜூன்ல தான் ஸ்கூல் ஆரம்பிக்கும். ஆனா நமக்கு என்ன அப்படின்னா ஏப்ரல்ல ஸ்கூல் முடியுது அப்படின்னா அந்த முடிகிற டைம்லயே நம்ம வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்ட சொல்லிடுவாங்க இல்லையா, அந்த மேக்குள்ள கட்ட சொல்லிடுவாங்க. அப்போ டைம்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கையில காசு இல்லை அப்படின்னா ஒண்ணு ஏதாவது ஜுவல்ல வைக்கிறது, அப்படி இல்லைன்னா கடன் வாங்குறது, இந்த மாதிரிதான் ஏதாவது பண்ணுவோம். அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு அமௌண்ட் சேர்க்க ஆரம்பிங்க. இப்போ இந்த மேல இருந்து சேர்த்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அடுத்த மேக்கு அது வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ வந்து இந்த மே மாசம் ஆரம்பிக்குது இல்லையா, இந்த மாசம் வந்து உங்களால எவ்வளவு முடியுதோ, நான் சொல்றது வந்து உங்களால எவ்வளவு முடியுதோ உங்களோட அமௌண்ட்ல இருந்து உங்களோட சேலரியில இருந்து உங்களோட பேலன்ஸ் இருக்கிற உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்ல இருந்து எவ்வளவு முடியுதோ அவ்வளவு எடுத்து வைங்க. ஸ்கூல் ஃபீஸ் வந்து இப்போ ஒரு 50,000 வருதுன்னா அந்த 50,000மே நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். அப்படி நிறைய பேரெல்லாம் பண்ண முடியாது இல்லையா, அவ்வளவு பண்ண முடிஞ்சா நம்ம ஏன் கடன் வாங்குறோம் அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் சொல்றேன், நீங்க வந்து 50,000னா 50,000மே சேவ் பண்ண வேணாம், ஒரு 30,000 சேவ் பண்ணா மீதி 20,000 ரூபாய் நம்ம வந்து அந்த டைம்ல நம்ம கையில இருந்தா கூட இது 30,000 ரூபாய் வந்து நம்ம கடன் வாங்க வேண்டியது இல்லை. நம்ம கிட்ட கண்டிப்பா காசு இருக்கும், அதை எடுத்துட்டு போய் நம்ம வந்து கட்டிக்கலாம். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா இந்த மே மாசத்துல இருந்தே, நான் சொல்றது நெக்ஸ்ட் மந்த்ல இருந்தே நீங்க வந்து உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்ல இருந்து நீங்க வந்து சேவிங்ஸ்னா எல்லா சேவிங்ஸும் பண்ணணும் இல்ல, உங்களுக்கு எது இம்பார்ட்டண்டா தேவை இருக்குதோ அந்த சேவிங்ஸை வந்து ஃபர்ஸ்ட் பண்ணுங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து நீங்க ஒரு 500 ரூபாவோ இல்ல 1000 ரூபாவோ மாசம் மாசம் தனியா வந்து ஸ்கூல் ஃபீஸ்க்குன்னு சொல்லி நம்ம வந்து எடுத்து வச்சுட்டே வந்தோம் அப்படின்னா அதை வந்து நம்ம ஸ்கூல் ஃபீஸ் கட்டும் போது யார்கிட்டையும் கடன் வாங்க வேண்டியதில்லை, கஷ்டப்படவும் வேண்டியதில்லை, நம்ம கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து நம்ம வந்து கட்டிடலாம். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி சேவிங்ஸ். அதாவது எமர்ஜென்சிக்குன்னு தனியா வந்து நீங்க வந்து ஒரு 100 ரூபாவோ இல்ல ஒரு 200 ரூபாவோ எடுத்து வச்சுட்டே வாங்க. இப்போ வந்து எல்லா மாசமும் நமக்கு எமர்ஜென்சி வரும் அப்படிலாம் கிடையாது. எமர்ஜென்சினா ஒரு ஹாஸ்பிட்டல் போற செலவு, ஏதோ ஒரு செலவு அந்த மாதிரி வந்து எல்லா மாசமும் வராது. ஆனா நீங்க மாசம் மாசம் அதுக்குன்னு ஒரு 200 ரூபாவோ இல்ல ஒரு 500 ரூபாவோ நம்ம எடுத்து வச்சுட்டே வரும்போது, இப்படி 200 ரூபாவோ இல்ல 500 ரூபாவோ நம்ம எடுத்து வச்சுட்டே வரும்போது அதை வந்து நம்ம தனியா ஒரு இதுல போட்டு வச்சுட்டே வாங்க. அப்படி நம்ம எடுத்து வச்சுட்டே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா எமர்ஜென்சின்னு வரும்போது நம்ம அதுல இருந்து எடுத்துக்கலாம். பேலன்ஸ் வந்து அதை அப்படியே வச்சிடணும். அப்போ எமர்ஜென்சிக்கு எல்லா மாசமும் எமர்ஜென்சி வராது இல்லையா, ஒரு மாசம் வரும் ஒரு மாசம் வராது. அப்போ அந்த மத்த டைம்ல சேவ் பண்ண அமௌண்ட் எல்லாமே நமக்கு வந்து ஒரு சேவிங்ஸா இருக்கும். அதை வந்து நம்மளோட எந்த தேவைக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியும் வந்து நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணலாம். கிஃப்ட் மணி, அதாவது நமக்கு வந்து ஒரு ஆனிவர்சரியோ இல்ல பசங்களோட பர்த்டேக்கோ வந்து நம்ம வீட்டுல இருக்கிற பெரியவங்க வந்து ஒரு 100 ரூபாவோ இல்ல ஒரு 50 ரூபாவோ கொடுப்பாங்க இல்லையா, அதை எல்லாமே நம்ம வந்து செலவு பண்ணாம அதை தனியா வந்து ஒரு பாக்ஸ்ல போட்டு நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே வரலாம். அந்த மாதிரி சேவ் பண்ணும்போது அதுவுமே வந்து ஒரு நல்ல அமௌண்டா தான் கிடைக்கும். நீங்க வந்து இப்ப வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னா இப்படிதான் சேவிங்ஸ் பண்ணணும் இப்படிதான் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. உங்ககிட்ட என்ன அமௌண்ட் கிடைக்கும், இப்போ நீங்க வந்து உங்ககிட்ட 10 ரூபாய் கிடைக்கும் போது அந்த 10 ரூபாயெல்லாம் நான் சேவ் பண்ணணும், இல்ல ஒரு 100 ரூபாய் உங்ககிட்ட கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப நான் அந்த 100 ரூபாய் என்கிட்ட எப்பெல்லாம் 100 ரூபாய் கிடைக்குதோ அப்பெல்லாம் நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு உங்ககிட்ட வந்து ஒரு 100 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா அதை சேவ் பண்ணுங்க. 100 ரூபாய் கிடைக்கும் போதெல்லாம் 100 ரூபாய் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி வச்சுட்டே வந்தீங்க அப்படின்னா நம்மளால ஈஸியா சேவிங்ஸ் பண்ண முடியும். நம்ம வந்து காசு சம்பாதிக்கிறது வந்து எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். அதை வந்து எப்படி நம்ம சம்பாதிக்கிறோமோ அதே மாதிரி ஈஸியா செலவு பண்ணிடுவோம். இப்போ மொத்தமா ஒரு சேலரி வந்த உடனே எப்படி போகுது எங்க போகுதுன்னே தெரியாது, அப்படியே எல்லாமே போயிடுது. அதனால எந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்கிறோமோ அதே அளவுக்கு நம்ம சேவிங்ஸ் பண்றது அப்படின்றதும் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அதனால உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா இதுலயும் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. இப்ப நான் சொன்ன 8 பாயிண்ட் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த 8 பாயிண்ட்லயுமே நம்ம சேவிங்ஸ் பண்ணணும்னா கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஒவ்வொருக்கும் 500 ரூபாய் 1000 ரூபாய் எடுத்து வைக்கும் போது நம்மளால முடியாது இல்லையா. அந்த 8 பாயிண்ட்ல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல சேவிங்ஸ் பண்ணுங்க, அதுவே பெரிய ஹெல்ப்ஃபுல்லா தான் இருக்கும் நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 8 பாயிண்ட்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். ஓகே, பாய்.